பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தாலே சமூகத்தில் வருகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பது நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நான் உனக்கு முன்னாக போய் கோணலானவை செவி பார்க்குவேன். பாருங்க, யாருக்கெல்லாம் செவையாக்குவார்? கோணலானதை செவிப்படுத்துவார்னா, நான் உனக்கு முன்னாக போகிறேன். எல்லாரும் சொல்கிறேன், நான் வாடா, நான் முன்னாடி வரேன், நீ பின்னாடி வாடா. நான் ஆபத்து வரும்போது விட்டு ஓட்டுவோம். பார்த்துக்கிறீங்களே, சிநேகிதக்காரனாக இருக்கட்டும், உறவினர்கள்லாம் எல்லாம் என்ன பண்ண, நான் பார்த்துக்கலாம் வாடான்னு கூட இட்டு போவாங்க. அங்கே பெரிய சேனை வரும்போது விட்டுட்டு ஓட்டுவாங்க. அந்த கோணல் இன்னும் கோணல் ஆகிடும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு முன்னாக போய் கோணலானவை செவிப்படுத்துவேன். எப்போ செவப்படுத்துவார்னா, நம்ம அவருக்கு முன்பாக நடக்கும்போது, அவருடைய வழியில் நடக்கும்போது, பிரமாணங்களை கை கொள்ளும்போது, ஏசப்பா நீ தான்பா, எனக்கு எல்லாமே நீ தான்பா, நான் இந்த இடத்துக்கு போகிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே நீ முன்வைத்து போகும்போது அவர் உனக்கு முன்னாக போவார். யாரெல்லாம் அவர் முன் வைக்கிறீங்களா, அவர் முன்னாக போய் உன் கோணலானதை செவிப்படுத்துவார். என் மகன் என் கூப்பிட்டுனாக்கார அந்த டைமில் பிரச்சனை வரும்போது முன்னாடி வந்துருப்பார். இதுதான் இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, குறிப்பிடப்படுகிறது. ஏன்னு சொன்னான்னா, நான் உனக்கு முன்னாக போய் கோணலான செவிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால், நான் எப்படி இருக்குன்னு நம்மளை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருக்கிறோமா? ஏசப்பா கூப்பிட்டா உடனே வருவாரா? நம்ம பிரச்சனை தீர்ப்பாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனைக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்ல, நான் முன்னாக போகிறேன்பா மகனே, மகனே நீ என்னை கூப்பிட்ட இல்லையா, என் அருமை மகன், என் அருமை மகன் என்னை கூப்பிட்டாங்க, அவங்க பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நான் முன்னாடி போய் நிற்க போகிறேன்னா, அவர் முன்னாடி வந்து உன்னுடைய கோணலான பாதையை செவிப்படுத்தி ஆசீர்வதிப்பாருங்க. இதுதான் இங்கே வசனம் சொல்லப்படுது. நீங்கள் இவ்வளோ நாள் எப்படியே இருந்துக்கலாம், ஆண்டவருக்கு உண்மையாக நடங்க, உத்தமமாக போங்க, உங்கள் வாழ்க்கை சரி செய்து கோணலானை செவிப்படுத்தி அவர் ஆசீர்வதிப்பார். கோணலான செவிப்படுத்துன்னு சொன்னால், ஏசப்பா உங்ககிட்ட வந்தாவே உன் வாழ்க்கை கோணலான வாழ்க்கை சரியாயிடும். ஏசப்பா உங்ககிட்ட வர வரைக்கும் கோணலாக தான் தெரியும். ஏசப்பா உன் வாழ்க்கையில் வந்துட்டுனா, ஏசப்போட நீ கனெக்ட் ஆகிட்டுனா, உங்கள் கோணலான வாழ்க்கையை செவிப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். காட் பிளஸ் யூ.